வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை ஆரம்பம். தமிழர் தாயகத்தில் ஆலயங்கள் மீதான அடக்குமுறை வெடித்த போராட்டம். கடந்த சில நாட்களாக ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது பிள்ளையானின் அலுவலக சோதனை விவகாரம். யாழ் செம்மணியில் மீட்கப்பட்டு 14 வயது சிறுமியின் எலும்புக்கூடு. கெகலிய மற்றும் மகன் பிணையில் விடுதலை. ஆணையுறவு ஒப்பின் பெயரை மாற்ற ஒப்புக்கொண்ட அரசாங்கம். கனடாவில் புகலிடம் கோரும் வெளிநாட்டு மாணவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். இத்தாலியில் எரிமலை வெடிப்பு, அச்சத்தில் சுற்றுலா பயணிகள். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ளூர் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் டேவிட் பிரிஸ் ஏவியேஷன் நிறுவனம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை மக்கள் போக்குவரத்துக்கான விமான சேவையை ஆரம்பித்துள்ளது. அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு இணங்க இந்த விமான சேவையினை விருத்தி செய்வதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் இந்த புதிய முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று ரத்மலானி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விசேட கண்காணிப்பு விமானம் பிற்பகல் 1:05 மணியளவில் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை வெற்றிகரமாக வந்தடைந்தது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ள விமான சேவையால் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் இடையான போக்குவரத்து மேலும் சீராக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலையில் வடக்கு கிழக்கில் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று திருகோணமலை சிவன் கோயிலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பேரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களின் காணி அபகரிப்பு, சைவ தமிழரின் தலங்களை அழித்தல், நாடு முழுவதும் இருக்கும் தமிழர் தொல்லியல் சின்னங்களை அழித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல், இந்துக்களின் கோயில்களின் வழிபாடுகளை சட்டத்துக்கு முரணான வகையில் தடுத்தல், ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் எனும் அத்துமீறல்கள் தொடர்கதியாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என கூறி பெரும் பிரச்சாரம் செய்து வந்த ஜேவிபி அரசு முன்னைய ஆட்சியாளர்கள் செய்த சட்டவிரோத பணிகளையே இன்னும் தொடர்ந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு விரைந்து புலனாய்வு உயர் முகங்கள் மற்றும் விசேட அதிரடிப்படையின் ஆதரவுடன் பிள்ளையானின் வாவிக்கரை அலுவலகத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொண்டனர். இதன்போது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 துப்பாக்கி ரவைகள் மற்றும் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் 3 கைபேசிகள், ஓட்டுநர் உரிமம் என்பன கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருந்தது. அத்துடன் அந்த அலுவலகத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 2 சடலங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தி மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பரவியிருந்தது. ஏன் இந்த திடீர் சோதனை? அங்கு கிடைக்கப்பெற்ற சான்று பொருட்களவே ஏன் அரசு தரப்பு அவை தொடர்பில் பகிரங்கப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பப்படுகிறது. யாழ் செம்மணியில் நேற்று வரை 7 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை, செம்மணி, சிந்துபாத்து இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த புதைக்குழியிலிருந்து நேற்று வரை 7 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 14 வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகிறது. சுமார் 20 வருடங்களை ஆண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகள் இங்கு அடையாளம் காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெஹலிய ராம்புக்வேல மற்றும் அவரது மகன் ரமித் ராம்புக்வேல் ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வேல மற்றும் அவரது மகன் ரமித் ராம்புக்வேல் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என மறுபெயரிடப்பட்டு உள்ளூர் சந்தை வழங்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனிதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார்.
கனடாவில் புகலிடம் கோரும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி இந்தியா, நைஜீரியா, கினியா, கானா மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் பெரும்பான்மையாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. 2025 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மட்டும் 5500 வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவில் புகலிடம் கோரியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு அதே காலப்பகுதியை விட 22% அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் மட்டும் 20,245 மாணவர்கள் புகலிடம் கோரியுள்ளனர். இது 2023 ஆண்டை விட இரட்டிப்பு மடங்கும் 2019 ஆண்டை விட 6 மடங்கும் அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல மாணவர்கள் கனடாவுக்கு கல்வி நோக்கில் வந்தாலும் பொதுவாக குடியிருப்பு வாய்ப்புகள் குறைவதால் புகலிடம் ஒரு கடைசி வாய்ப்பாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் சிசிலி தீவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள புகழ்பெற்ற மவுண்ட் எட்னா எரிமலை திடீரென வெடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அனர்த்தம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் எரிமலை வெடித்ததால் அருகிலுள்ள பகுதிகளில் இருந்த சுற்றுலா பயணிகள் பயந்து ஓடியதாக காணொலி ஒன்றும் வெளியாகியுள்ளது. இதையடுத்து தகவலறிந்து மீட்புப் படையினர் அப்பகுதிக்கு விரைந்துள்ளனர். இதன் பின்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் அருகிலுள்ள கிராம மக்களை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர். எரிமலையிலிருந்து ஆபத்தான வாயுக்கள் வெளியேறி வருவதுடன் சில மணி நேரங்களாக எரிமலையிலிருந்து சாம்பல் வெளியேறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் மேலும் வெடிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.